தரம் வாய்ந்த பாஸ்மதி ரகம் தேராதூன் பாஸ்மதி ரகமாகும். Second one, Pakistani basmati. இரண்டாவது சிறந்த ரகம் பாகிஸ்தான் நாட்டினுடைய பாஸ்மதி ரகம். Third one, Kesar basmati. மூன்றாவது கேஷர். These three varieties are the tall varieties. And in coastal area or hilly area, because of the high speed blowing wind, the plants are collapsed. So in this area, selection method adopted, and through the basmati, they have selected another two varieties which are medium tall, and these are basmati, Pusa basmati number 1, and basmati 370. நாம் முதலில் பார்க்கின்ற மூன்று ரகங்களும் உயரமாக வளரக்கூடிய ரகங்களாகும். எனவே மத்திய உயரமுடைய ரகங்களுக்காக என்ன செய்தோம் என்றால், கரையோர பகுதிகளிலும் காற்று அதிகமாக அடிக்கும் பகுதிகளிலும் இருந்து சில செடிகளை நாம் எடுத்து வந்து அதிலிருந்து மத்திய ரகங்களான பூசா மற்றும் பாஸ்மதி 370 நாம் உருவாக்கினோம். Near about there are 36 basmati varieties I have seen in North India and North West India. All are in practice, but the topmost are two, Dehradun basmati and Pakistan basmati. நான் சுமார் 36 ரகங்கள் பாஸ்மதியில் பார்த்துள்ளேன். வட இந்தியாவிலும் வடமேற்கு இந்தியாவிலும். இவை எல்லாவற்றிலும் மிக சிறந்த ரகம் முதல் இரண்டான தேராதூன் மற்றும் பாகிஸ்தானி பாஸ்மதி ரகமே ஆகும். In Central India and Northeast India, there are beautiful scented variety of the paddy. Some are you can grow in your Tamil Nadu also. மத்திய இந்தியாவிலும் தென்கிழக்கு இந்தியாவிலும் மிகச் சிறந்த நறுமண ரக நெல் பயிர் உள்ளது. அதை நீங்கள் தமிழ்நாட்டிலும் சாகுபடி செய்யலாம். Chinnor, Kate Chinnor, चिनूर, काटे चिनूर, Badshahi Kolam, बादशाही कोलम, Ambe Mohor, अम्बे मोहर, Kala Namak, काला नमक. a beautiful variety in Uttar Pradesh and Tarai area of Nepal. இந்த காலா நமக் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தது. நேபாளின் தராய் என்ற பிரதேசத்தை சேர்ந்தது. மிகச் சிறந்த ஒரு நறுமண ரகமாகும். Govind Bhog, கோவிந்த் போக், Dubraj, துப்ராஜ், Gandasal, गंदसाल, Vishnu Bhog, विष्णु भोग, Surti Kolam, सुरती कोलम, Jirgesal, जिरगेसाल, and all other varieties which are prominent varieties in central and northeast India. All these are very scented varieties and are popular
in North and Central India, the people are purchasing on higher cost, and zero waste farming, you can go very well, very fantastic. நாம் இங்கு எழுதி போட்ட அனைத்தும் நறுமண ரகங்களாகும். இது மத்திய இந்தியாவிலும் வட இந்தியாவிலும் பயிரிடப்பட்டு வருகின்றது. நம்முடைய செலவில்லா இயற்கை வேளாண்மையில் மூலம் பயிரிடப்பட்ட இந்த ரகங்கள் அனைத்தும் சந்தையில் நல்ல விலைக்கு போகின்றது. In my English books, you will see all the varieties, local varieties. I have given the list of every state. Every state. You can read it. நான் என்னுடைய ஆங்கில புத்தகத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த பாரம்பரிய ரகங்கள் எவை என்பதை நான் ஆங்கில புத்தகத்தில் கொடுத்துள்ளேன். அதை நீங்கள் படித்து அறிந்து கொள்ளுங்கள். Agriculture University claim. Agriculture